பைரவி சொல்றாங்க சிந்து கிட்ட, என் தலையில என்ன எழுதியிருக்கோ அதானே சிந்து நடக்கும். இவ்வளவு நாள் அத்தைக்காண்டிதான் பொறுமையா இருந்தேன். இதுக்கு மேல அந்த ஆறுமுகத்தோட சலிச்சுக்கிட்டு என்னால வாழ முடியாது. எப்ப ஆறுமுகத்துக்கு என் மேலையும் சஞ்சய் மேலையும் சந்தேகம் வந்துச்சோ அப்பவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமேட்டு பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. பைரவி இங்க பாரு பைரவி, என்னைய ஆறுமுகம் மச்சானுக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அவங்க உன்ன முழுசா நம்புறாங்க. நீங்க அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அவங்க அந்த மாதிரி ஆளே இல்ல பைரவி. சிந்து, உனக்கு ஆறுமுகத்தை பத்தி தெரியாது. அவன் பயங்கரமான சுயநலவாதி. அவனுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா என்ன வேணாலும் செய்வான். கல்யாண மண்டபத்துல எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துன்னு அவங்கிட்ட கெஞ்சி அழுதேன். என்கிட்ட கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொன்னவன் மேடையில வந்து எனக்கு பைரவிய ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி தாலியே கட்டிட்டான். என்னால அந்த துரோகத்தை இன்னைக்கு முடியும் ஏத்துக்கவே முடியல. அவன் செஞ்ச துரோகத்துக்கு அவனுக்கு மன்னிப்பே இல்ல. பைரவி, நீ கோவத்துல பேசுற. உனக்கு இருந்த நெருக்கடி மாதிரிதான் ஆறுமுக மச்சானுக்கும் இருந்துச்சு. இந்த கல்யாணம் நடக்கலாட்டி அத்தையோட உயிர் போயிரும்னு தான் ஆறுமுக மச்சான் உன் கழுத்துல தாலியவே கட்டியிருக்காரு பைரவி. உன்ன பழி வாங்கணும்னு ஆறுமுக மச்சான் அப்படி செய்யல. சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காத பைரவி. சஞ்சய் உன் ஃப்ரெண்டு தான். ஆனா ஆறுமுக மச்சான் உனக்கு தாலி கட்டினவங்க. உனக்கு சஞ்சய் மேல இருக்க நம்பிக்கை ஆறுமுக மச்சான் மேல இல்லையோன்னு தோணுது. ஆறுமுக மச்சான் உன்னையும் சஞ்சயையும் சேர்த்து வச்சு தப்பா பேசினாங்கன்னு நீ சொல்ற. ஆனா ஆறுமுக மச்சான் அப்படி சொல்லலன்னு சொல்றாங்க. சஞ்சய் தான் அப்படி சொன்னாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நீ சஞ்சய் அப்படி சொல்ல மாட்டாங்க, ஆறுமுக மச்சான் தான் அப்படி சொல்றாங்கன்னு சொல்ற. இதுல எது உண்மைன்னு நீ பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கணும். அப்பதான் உண்மை என்னன்னு உனக்கு புரியும் பைரவி. ஒருவேளை ஆறுமுக மச்சான் சொன்ன மாதிரி சஞ்சய்க்கு உன் மேல விருப்பம் இருக்கோ என்னமோ. உன்னைய ஆறுமுக மச்சாங்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காண்டி பொய் கூட சொல்லிருக்கலாம்ல. நாளை சந்திப்போம்.